ஆன்மநேச உறவுகள் அனைவருக்கும் இனிதான செவ்வாய் பொழுதின் மகிழ்வான மாலை உற்சாக வணக்கம். நேரம் 6:27 மற்றும் ஒரு செவ்வாய் மாலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். 17ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 மற்றும் ஒரு செவ்வாய் சன்ரைஸுக்கான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாளில் செய்திகளுடன் வரும் செல்வி நித்யானந்தன் அவர்கள் மற்றும் திங்கள் பொழுது நேற்றைய நாளுக்கான செய்திகளுடன் வரும் நகுலவதி திலத்தேவன் அவர்கள் இருவருக்கும் நிறைந்த வாழ்த்துக்களை கூறியபடியே ஐரோப்பாவின் முதல் தமிழ் குரல் சன்ரைஸ் வானொலி செய்தி நேரத்தோடு இணைகின்றோம். அந்த வகையில் முதலில் நேற்று திங்களுக்கான அதாவது 16ஆம் தேதிக்கான செய்தியுடன் வருகின்றார் நகுலவதி திலத்தேவன் அவர்கள். இனிய மாலை உற்சாக வணக்கம் நகுலவதி திலத்தேவன் அவர்களை வாருங்கள். இனியும் மாலை வணக்கம். சூரியோதயம் சன்ரைஸ் செய்தி பாகம் 258 நகுலவதி தில்லைத்தேவன். லண்டன் டென்மார்க் செய்திகள். டென்மார்க் செய்தி. டென்மார்க் மன்னர் பிரடிக்சன் அவர்களும் மற்றும் ராணி மேரி அவர்களும் சிட்னி உள்ள ஹோட்டல் ஒன்றில் அதாவது விடுதி ஒன்றில் முதலில் சந்தித்தனர். 2000ஆம் ஆண்டு சிட்னியில் ஒலிம்பிக்கின் போது விசித்திர கதைகளில் வரும் பாணியில் சந்தித்த இவர்கள் இப்போது ஜோடியாக டென்மார்க்கில் முதலில் டென்மார்க்கில் இருந்து ஆஸ்திரேலியா சென்றுள்ளனர். அப்போது இளவரசராயிருந்த பிரடிக்சன் அவர்கள் இப்போது மன்னர் அவர் ராணியாக இருக்கிறார். டென்மார்க்கின் குயின் மேரி அவர்கள் மன்னர் அவர்களும் ஆஸ்திரேலியா பெர்த்தில் தரை இறங்கினர் 13 அன்று. இவர்கள் 6 நாட்கள் அதிகார பூர்வ பயணத்தை தொடங்கியிருக்கிறார்கள் ஆஸ்திரேலியாவுக்கு. முதலில் பழங்குடி பெரியவர்களை சந்தித்து அஸ்தமனத்தை பார்த்தனர். அவர்கள் இப்போது பெராவிற்கும் மெல்போர்னுக்கும் மற்றும் பல இடங்களுக்கும் அரச விருந்திலும் கலந்து கொள்வார்கள். இந்த பயணத்தில் சொந்த நாட்டுக்கும் தத்தெடுத்த நாட்டுக்கும் அதாவது ஆஸ்திரேலியாவுக்கும் டென்மார்க்குக்கும் இடையிலான வர்த்தக உறவுகளை ஆழப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட அதிகாரபூர்வமான பயணத்தை டென்மார்க் இளவரசியும் மேற்கொண்டுள்ளனர் என்று 15/3 ஆஸ்திரேலிய உள்ள மகளில் வார இதழ் தெரிவித்திருக்கிறது. டென்மார்க்கும் கனடாவும் இப்போது இராணுவ ஒப்பந்தம் ஒன்று செய்துள்ளமை அமெரிக்காவுக்கு பெரிய அதிர்ச்சி. ஆர்டிக் பகுதியை பாதுகாக்க முன்னிறுத்தி டென்மார்க்கும் கனடாவும் இராணுவ ஒப்பந்தத்தை தன்னிச்சையாக செய்திருக்கிறார்கள். அமெரிக்கா ஆலோசனை இன்றி ஒப்பந்தத்தை செய்தது வாஷிங்டனுக்கு பெரும் வியப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. வடமுன பகுதியின் ரஷ்யா சீனா ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த இந்த ஒப்பந்தம் உதவும் என 2 நாடுகளும் கருதுகின்றது. இங்கிலாந்து செய்தி. இங்கிலாந்தின் 3ஆம் சார்ல்ஸ் மன்னர் என்று அதாவது சார்ல்ஸ் என்று பெயரிடப்பட்ட புதிய பாதை கடற்கரை பாதை ஒன்று அதிகாரபூர்வமாக திறப்பு விழாவை பெற்றுள்ளது. இது சுமார் 2700 மைல்கள் நீளமுள்ள பாதை நடைப்பயணிகளுக்கு நாட்டின் கடற்கரையில் தடையின்றி அணுகுவதும் உரிமையை வழங்கும் பயணம். இது அந்த பயணத்தின் போது கடல் முழுக்க தெரியும், பார்த்தபடியே போகலாம். இப்போது அதன் 4 பங்கு நிறைவேற்றப்பட்டு மக்கள் அதன் ஊடாக கடற்கரையை அணுகக்கூடியதாக இருக்கிறது. மிக விரைவில் அதாவது கோடை காலத்துக்கு இடையில் அது முடிவடையும் என்று தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். பிரித்தானியாவில் முதல் முறை
சட்டவிரோதமான அவசர குடியுரிமை பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிறது. கென்ட் சட்டவிரோதமான குடியேறியலின் அவசர குடியுரிமையை அறிவித்த நிலையில் சிறிய படகுகள் மூலம் பிரித்தானியாவிற்கு மூலம் ஆங்கில கால்வாய் மூலம் கடந்து வரும் குடியேறிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வந்ததன் மூலம் உள்ளூர் சேவைகள் முடக்கப்பட்டிருக்கின்றன. தங்குமிடம், கல்வி, சுகாதாரம் இவற்றினால் அவதியுறும் மாகாணங்கள் இந்த அவசர கட வசதி பிரகடனத்தை அறிவித்துள்ளது. வரியில்லாத நாடுகளில் வாழும் பிரித்தானியர்கள் பிரித்தானியாவில் அதிக வரி உயர்வினால் பிரித்தானியாவுக்கு வர அஞ்சுகிறார்கள். இதனால் சுவிட்சர்லாந்து, மொரோக்கோ ஆகிய நாடுகளுக்கு இந்த செல்வந்தர்கள் செல்கிறார்கள். பிரித்தானியாவில் எரிபொருள் விலையால் விவசாயிகள் விவசாயம் பயிரிடுவதை பலர் தவித்திருக்கிறார்கள். இந்த பயிற்சிக்கு உற்பத்தி செலவு அதிகரித்திருப்பதனால் பயிரிடுவதை நிறுத்தியுள்ளார்கள். தக்காளி, வெள்ளரி, மிளகு போன்றவையை பயிரிடாமல் விவசாயிகள் தவித்திருக்கிறார்கள். பிரித்தானியாவில் எரிபொருள் விலை அதிகரிப்பால் டீசல், பெட்ரோல் விலை அதிகரித்திருப்பதனால் எரிபொருள் நிலையத்தில் இருக்கும் ஊழியர்களை தகாத முறையில் அங்கே வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்புபவர்கள் அவர்களை கண்டபடி திட்டிச் செல்கிறார்கள் என்றும் ஊழியர்கள் இப்போது காவல்துறையினை நாடி நிற்கின்றனர். பிரித்தானியாவில் மின்சாரம், எரிசக்தி பொருட்கள் வரலாறு காணாத அளவு உயர்ந்தது. இதனால் பெரிய வேதிப்பொருள் தொழிற்சாலை ஒன்று மூடப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த தொழிற்சாலையில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை இல்லாமல் போகிறது. இது அவர்களின் உற்பத்தி செலவு அதிகரித்தமையும் இந்த பெட்ரோல், மின்சார பொருட்களின் விலை அதிகத்தமையும் இதற்கு ஒரு காரணமாகும் என்று இதற்கு அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும் என தொழிற்சங்கம் கூறுகிறது. நன்றி, வணக்கம். இனிய காலை வணக்கம். நான் உலகத்தில் மிக சிறப்பு, மிக நன்றி. அவர் நகுலவதி தேவன் அவர்கள் நேற்றைய நாளுக்கான செய்தியுடன் இணைந்திருந்த நேரம் மிக சிறப்பாக. நன்றி, வணக்கம். தொடர்வது இன்றைய நாளுக்கான செய்திகள் வருகின்றார் செல்வி நித்யானந்தன் அவர்கள். வணக்கம், பாருங்கள். இனிய மாலை வணக்கம். உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்தன். தற்பொழுது நிலவும் எரிபொருள் விநியோக சிக்கல்களை கருதி கொண்டு அதனை எதிர்கொள்ளும் வகையில் அரச ஊழியர்களுக்கு நாளை முதல் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் விடுமுறை வழங்க அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அத்தியாவசிய சேவை ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகித்தி இதனை தெரிவித்துள்ளார். வைத்தியர்களின் தேவைக்கு ஏற்ப எதிர்காலத்தில் எரிபொருளை விநியோகிக்க எதிர்பார்ப்பதாக சுகாதார பிரதி அமைச்சர் வைத்தியர் கன்சக விஜயமுனி தெரிவித்திருக்கின்றார். சேவை தேவையின் அடிப்படையில் வழங்கப்படும் எரிபொருள் அளவை குறிப்பிடும் சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் கியூஆர் குறியீட்டு முறை மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து அங்கு ஏற்படும் வாகன நெரிசலை கட்டுப்படுத்த நகர்காவல உத்தியோகஸ்தர்கள் பணியில் ஈடுபட்டிருப்பதாக போக்குவரத்து பிரிவு வீதி பாதுகாப்பு பொறுப்பதிகாரியான பிரதி நகர்காவல மா அதிபர் WPJ சேனதீரா தெரிவித்திருக்கின்றார். சட்டசபை தேர்தல் தொடர்பாக தேர்தல் கமிஷன் அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடனான ஆலோசனை கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நேற்றைய தினம் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் நடைபெற்றிருக்கின்றது. கூட்டம் முடிந்த பின் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் அளித்த பேட்டி ஒன்றில்
தமிழக சட்டசபை தேர்தல் அடுத்த மாதம் 23ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் மே 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அன்று அறிவிக்கப்பட இருக்கின்றன. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் நடைமுறைகள் அமுலுக்கு வந்துள்ளன. அதேவேளை தேர்தல் தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகின்றது. இந்நிலையில் தமிழக சட்டசபை தேர்தலையொட்டி 4 மாவட்டங்களுக்கு எஸ்களை மாற்றி தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. போதுமான அளவு கச்சா எண்ணெய் கையிருப்பில் இருப்பதாகவும் என மத்திய அரசு தெரிவித்திருக்கின்றது. பற்றாக்குறை எங்கும் ஏற்படவில்லை என விளக்கம் அளித்துள்ளது. சட்டசபை தேர்தலையொட்டி தலைவர்களின் சிலையை மூட தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டிருப்பதாக சொல்வதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் அப்பகுதியில் நிலவும் சூழ்நிலை, இந்தியர்கள் பாதுகாப்பு, கச்சா எண்ணெய் விநியோகம் குறித்து மத்திய அரசு அதிகாரிகள் விளக்கம் அளித்து வருகின்றனர். சீனாவில் மகாப் நகரில் 70 வயதுடைய ஒரு பெண்மணியை பயமுறுத்தியதாக கூறப்படும் மனித வடிவ இயந்திர மனிதரை நகர் காவலர் கைது செய்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. தகவலின்படி வீதியில் நடந்து கொண்டிருந்த பெண் தனது கைபேசியை பார்க்கும்போது பின்னால் இயந்திர மனிதன் வந்ததை கவனித்துள்ளார். இயந்திர மனிதன் அருகில் நின்றிருப்பதை பார்த்த பெண் அதிர்ச்சி அடைந்துள்ளார். இந்த இயந்திர மனிதன் மகாப் நகரில் உள்ள கல்வி மையத்துக்கு சொந்தமானது. சம்பவத்துக்கு பிறகு இயந்திர மனிதன் 50 வயதான உரிமையாளரிடம் மீண்டும் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. ஆப்கானிஸ்தானில் காபூலில் உள்ள போதைப்பொருள் மறுவாழ்வு மருத்துவமனை மீது நடத்தப்பட்ட வான்வெளி தாக்குதலில் 400 பேர் கொல்லப்பட்டதாக தெரிய வந்திருக்கிறது. 250 பேர் காயமடைந்ததாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தாக்குதலை பாகிஸ்தான் நடத்தியதாக ஆப்கானிஸ்தான் குற்றம் சாட்டியுள்ளது. பிரித்தானியாவில் பரவும் பயங்கர மூலக்காய்ச்சலுக்கு 2 பேர் பலியாகியும் 11 பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். கென்யாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக 66 பேர் பலியாகி இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து வரும் தொடர் மழை காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டிருக்கின்றது. பைரனீஸ் அட்லாண்டிக் பகுதியில் உள்ள நகரில் 62 வயதான மேயர் கிறிஸ்டியன் பெர்ஷாய்ட் திங்கட்கிழமை காலை தனது வீட்டில் மரணமடைந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றார். தொடர்வது விளையாட்டு செய்திகள். இந்திய கிரிக்கெட் அணியின் சுழற்பந்து வீச்சாளர் குல்தீப் யாதவ் தனது நீண்ட நாள் காதலியை திருமணம் செய்துள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியின் முதன்மை சுழற்பந்து வீச்சாளரான அவர் தன்னுடைய நீண்ட நாள் காதலி வன்சிகாவை திருமணம் செய்து கொண்டுள்ளார். கடந்த ஆண்டு ஜூன் 4ஆம் தேதி இவர்களது திருமண நிச்சயார்த்தம் நடைபெற்ற நிலையில் தற்பொழுது இவர்களது திருமணம் உத்தரகாண்ட் மாநில முசோரியில் உள்ள ஐடிசி கவாய் விடுதியில் இன்றைய தினம் நடைபெற்றிருக்கிறது. எல்சே அணிக்கு எதிரான லாலிகா போட்டியில் ரியல் மேட்ரிட் அணி 4-1 என்ற கோல் கணக்கில் அபார வெற்றி பெற்றுள்ளது. ஆட்டத்தின் 39வது நிமிடத்தில் ரியல் மேட்ரிட்டின் அன்டோனியோ ருட்ரிகர் கோல் அடித்துள்ளார். அடுத்த 5 நிமிடங்களில் பெடரிகோ வல்வேர்டா அபார கோல் ஒன்றை அடித்திருக்கின்றார். இதன் மூலம் முதல் பாதியில் ரியல் மேட்ரிட் அணி முதல் பாதியில் 2-0 என்ற கணக்கில் முன்னணி வகித்திருக்கின்றது. வங்காளதேசத்திற்கு எதிரான போட்டியில் சர்ச்சைக்குரிய ரன் அவுட் குறித்து பாகிஸ்தான் துடுப்பாட்ட வீரர் சல்மான் ஆகா விளக்கம் அளித்துள்ளார். டாக்காவில் நடந்த 2வது ஒருநாள் போட்டியில் பாகிஸ்தான் அணி 128 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. PSL தொடரிலிருந்து விலகி IPL தொடரில் இணைந்த முஷரப் அணி மீது நடவடிக்கை எடுக்க பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் தயாராகி வருகின்றது. 2026 IPL தொடர் வரும் மார்ச் 28ஆம் தேதி வரை தொடங்கி நடைபெற இருக்கின்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். உற்சாகமான இரவு மிக்க மிக்க நன்றி. 642வது செய்திகளுடன் இணைந்திருந்தார் செல்வி நித்யானந்தன் அவர்களுக்கு நிறைந்த வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நாள் பொழுது இடம்பெற்ற சன்ரைஸின் செய்திகள். செல்வி நித்யானந்தன் அவர்கள் மற்றும் நகுலவதி திலதேவன் அவர்கள் நேற்று 16ஆம் தேதிக்கான செய்திகளுடன், நகுலவதி திலதேவன் அவர்கள் இங்கிலாந்து மற்றும் டென்மார்க் செய்திகளுடன், மற்றும் செல்வி நித்யானந்தன் அவர்கள் இன்றைய நாளுக்கான 17ஆம் தேதிக்கான செய்திகளுடன் இணைந்திருந்தார்கள். இலங்கை மற்றும் டென்மார்க் மன்னிக்க வேண்டும் நெதர்லாந்து செய்திகளுடன் இணைந்து இருவருக்கும் நிறைந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். மேலும் மற்றொரு செய்திகளுடன் அடுத்த வாரம் சந்தித்துக் கொள்வோம். மிக்க நன்றி.
நகுலவதி திலத்தவனர்கள் மற்றும் செல்வனிதானந்தன் அவர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.